ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மல்டி குஷன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது ஸ்பைசி பன்னீர். பன்னீரில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். நாம் இது கொஞ்சம் ஸ்பைசியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த ரெசிபி எடுத்திருக்கோம். ஸோ இது செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். பன்னீர் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இடையிடையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, டர்ன் பண்ணி விடணும். அப்போ எல்லா இடமும் ஒரே மாதிரி நல்ல ப்ரௌனாக ஆகும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் இப்போ இந்த எண்ணெயை மாற்றிட்டு வேறு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது ஸ்பைசி பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. ஸோ அது சூடாகிடுச்சு. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம இந்த ஒரு பேல் பட்டை ஒன்று பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஏலக்காய் 4, ஒரு 2 பீஸு லவங்கம், ஒரு பெரிய ஏலக்காய். ஸோ இதெல்லாம் போட்டுருவோம். வெங்காயம், ஒரு மீடியம் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டுருக்க இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நான் ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி எடுத்து அதையும் ஒரு 7 பல் பூண்டும் சேர்ந்து ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் தக்காளி எடுத்து அதை பியூரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்ய போகிற இந்த பன்னீர் டிஷ் நல்ல டேஸ்ட்டாக, ஹெல்த்தியாக, ஸ்பைசியாக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான ஃபுட்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், கூடவே ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அல்லது உங்கள் டேஸ்ட் படி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நல்லா வேகட்டும்னு ஒரு 2 நிமிஷம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த ஸ்பைசி பன்னீர் திக் கிரேவியாக தான் பண்ணியிருக்கோம், அதனால தான் தண்ணி குறைவா ஊற்றிருக்கு. ஸோ இது மாதிரி திக்காக பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துடலாம். ஸோ கார்னிஷிங்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுவோம். அது கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல மனம் இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஸ்பைசி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு.
நல்ல ப்ரெசன்டபுளாக, நல்ல ஸ்மெல்லு, டெலிஷியஸாக ஃபீல் ஆகுது. நம்ம சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிடலாம். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.